தமிழ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க. சூப்பர், அன்னைக்கு கோர்ட்டில் நல்லா பேசுனிய, லாயரை விட நீ தான் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பக்கம் இருக்க நாயத்தை நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரி சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, எல்லாம் போய் படுங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் போயிட்டு படுக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க, இதுக்காகமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நமச்சிவாயம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. ஏதாவது உண்மை தெரிஞ்சிட்டா இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே, மேகனாக்கு உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே, அவங்க வேறு வர டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அப்படியே வராரு. வெளியே வந்து பார்த்தா பேனர். ஐயோ, என்ன இது பேனர் வச்சுருக்காங்களே, இதை பார்த்தாலே போதுமே, இன்னைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருமே மேகனாக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இதை பேனர் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வராங்க, வெளியே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. யார் இந்த பேனர் வச்சுருப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், கோதை எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த பேனர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறார். ஏன்பா, நல்லா தானே இருக்குது, எதுக்காக நீ பேனர்லாம் எடுக்கிற, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. ஐயோ, இவங்க வேறு எப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, மேகனா வர டைம் ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது. சரி, அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்கள வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்க. இல்லை, மேகனா இங்கே வராங்க, இந்த டைமுக்கு பார்த்து வெளியே பேனர் வச்சுருக்காங்க, சரஸ்வதியும் தமிழும் சேர்த்து. ஆனால் பார்த்தாங்கன்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும், நீங்கள் தான் ஏதாவது பண்ணி மேகனாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க மாமா கூட இருக்க அவங்க பையன் கேட்குறாரு, அப்பா என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, மேகனா அந்த தமிழோட ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அதனால் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறான் நமச்சி, எப்படியாவது அவங்கள தடுக்க சொல்லி. அப்பா அப்போ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் பையன். இல்லை இப்போ எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல, மேகனா போகட்டும், உண்மை எல்லாமே தெரியட்டும், உண்மை தெரியறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு. அந்த பேனரை பார்க்குறாரு, எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு நமச்சிவாயம் எடுக்க சொல்கிறாரு. என்ன இன்னும் அவங்க மாமா ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மேகனா வந்துட்டாங்க. வந்தவொடனே அங்கே அண்ணாண்ட பக்கம் அர்ஜுன் நின்றுட்டு இருக்காரு. இந்த நமச்சிவாயம் ஓடி வராரு. ஓடி வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பேனர் எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பார்த்தீங்களா, உங்ககிட்ட தமிழுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கணுன்றதுக்காக அந்த அர்ஜுன் தான் அந்த பேனர் அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நமச்சிவாயம் சொல்கிறாரு. அப்படியே பண்ணி வச்சிருக்காரு, அவனை நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா உள்ளே போகிறாங்க. அப்போ தமிழ் பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறாங்க. வாங்க மேகனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. சூப்பர், வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க அங்கே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, ஒவ்வொருத்தராக குத்து விளக்கை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் ஏற்றுறாரு, மேகனா ஏற்றுறாங்க, எல்லாருமே ஏற்றுறாங்க. ஐயோ, சரஸ்வதி ஏற்றுனா தெரிஞ்சிருமே உண்மை, இப்போ என்ன பண்ணுறது. மேகனா, ஓகே, உங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு, வாங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மேகனாவை கூப்பிடுறாரு நமச்சிவாயம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறீங்க தான், ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முக்கியமானது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கரெக்டாக சரஸ்வதி விளக்கேற்றுறாங்க. ஏற்றும் போது மேகனா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன என்ன நடக்குது, இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சரஸ்வதி நீங்கள் விளக்கேற்றுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃப் தான் சரஸ்வதி அப்படின்னு. அதை கேட்டோன்னே மேகனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கூட இருக்கவங்க வேலை செய்கிற அந்த அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக தமிழ் கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு மேகனா கேட்குறாங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. அப்போ நமச்சிவாயம், நீங்கள் தான் எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தால் தான் நிறைய வந்துட்டு ஒர்க் தருவீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நமச்சிவாயம் சொல்கிறாரு. டேய், எல்லாத்துக்கும் காரணமே நீ தானா அப்படின்னு தமிழ் பயங்கர கோவமாக நமச்சிவாயத்தோட சட்டையை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, மேகனாவை பார்க்கும்போதெல்லாம் நீ டென்ஷன் ஆகும் போதே நான் நினச்சேன்.